மக்கள் வர்றது வந்து என்னை பொறுத்தவரை ஒரு சினிமா தேட்டருக்கு வர்றது என்டர்டெயின்மெண்ட், அவங்களோட கவலைகளை பிரச்சனைகளை மறக்கிறதுக்கு. அங்கே நான் என்னோட தனிப்பட்ட கருத்தை சொல்கிறதோ, இப்போ உதாரணத்துக்கு தனிப்பட்ட கருத்தை சொல்கிறதுலையோ இல்லை என் சோகத்தை சொல்கிறதுலையோ எனக்கு அதில் பெருசாக எனக்கு பெருசாக இது இல்லை. ஒரு 2 மணி நேரம் வந்து அட்லீஸ்ட் என் படத்தை பார்க்க வர்றதுக்கு, இப்போ வடிவேலனே என்னையோ பார்க்க வர என் படங்களே பார்க்க வர்றவங்க வந்து அவங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வராங்க. அந்த இடத்துல வந்து நான் என் திறமையை காட்டுறேன்னு சொல்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா சினிமாங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நீங்கள் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ ஒரு துணி கடைக்கு போகிறீங்க. துணி கடைக்கு போனால் அங்கே ஒரு 1000 புடவை இருக்குது. 1000 புடவையும் ஒரே டிசைனாக இருந்தால், இல்லை ஒரு ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க. ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஷ்ஷு தான் இருக்குது. அது இட்லியாக இருக்கலாம், தோசையாக இருக்கலாம். வர்றவங்க எல்லாருக்கும் அந்த ஒரே தோசை தான் சர்வ் பண்ணால் அந்த கடை என்ன ஆகும், அந்த ஹோட்டல் என்ன ஆகும், அந்த கடை என்ன ஆகும்? ஏன்னா 2000 புடவை இருக்குது, எல்லாமே ஒரே டிசைன்னா ஒத்துக்குவாங்களா? ஆனால் சினிமா பார்க்குற அந்த 2000 ஒரு நாளைக்கு 2 லட்சம் பேர் ஆடியன்ஸ் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம காட்டுற போகிறது ஒரே ஒரு திரைப்படம். அத்தனை பேருக்கும் அது பிடிக்கணும். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும். நீங்கள் துணி கடைக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த ஒரு 1000 பேர் அந்த துணி கடைக்கு போகிறாங்கன்னா 1000 பேரும் 1000 விதமான துணியில் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தங்களோட கலர் டிஃபர்ஸ், மெட்டீரியல் டிஃபர்ஸ், ஸ்டிச்சிங் எல்லாமே கம்பெனி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். 1000 பேருக்கு 1000 ரசனை இருக்கும். ஹோட்டலும் அதே மாதிரி தான். ஒருத்தன் இட்லி சாப்பிடுவான், தோசை சாப்பிடுவான், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவான், மட்டன் சுக்கா சாப்பிடுவான், ஏதோ ஒன்று. ஆனால் சினிமா தேட்டருக்கு வர்றவங்க 1000 பேருக்கும் பிடிச்ச மாதிரி அந்த ஒரு படம் இருக்கணும். ஸோ எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பிடிச்ச ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த படம் இருக்கணும். ஸோ அது மாதிரி படம் எஸ்பெஷலி ஃபார் என்டர்டெயின் மூவி, இப்போ கேங்கர்ஸ் மாதிரியோ ஒரு வின்னர் மாதிரி கிரி மாதிரி படத்துக்கெலாம் வந்து அது மிகப்பெரிய ஒரு சவால் எங்கள் முன்னாடி இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இடத்துல காமெடி, நகைச்சுவை பிளேஸை ஒரு பெரிய ஒரு பார்ட் தட் மூவி. இன்னொன்று, நீங்கள் சோகத்தை பார்த்துட்டே இருக்கலாம், நீங்கள் டயர்டாக போகிறதில்ல, ஆக்ஷனை பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் ஹியூமர் நீங்கள் சிரிக்கும்போது 5 நிமிஷத்துக்கு மேலே டயர்ட் ஆவீங்க. ஸோ அந்த 2 மணி நேரம் அவங்கள அந்த டயர்ட் ஆகாமல் அந்த சிரிக்க வைக்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதனால தான் நான் வடிவேல் நம்ம மறுபடியும் வரேன். 100க்கு 100 உண்மை சொல்கிறது. அதாவது இப்போ ஒரு வில்லன் கேரக்டர் வீட்டில் சண்டை போட்டு வில்லன் படத்தில் வில்லன் கேரக்டர் கொடுக்குறான்னு வச்சுக்கங்களேன், அவன் வீட்டில் எவ்வளோ கோவமாக பேசிட்டு வேலைக்கு வந்தால் கூட, ஷூட்டிங் வந்தால் கூட இங்கே கோவமான தான் கொடுப்பாரு. கொலை பண்ணுறேன் நீங்கள் சாயங்காலம் 5 மணிக்கு ஒன்றே அப்படிமா வீட்டில் அதான் பேசியிருப்பான். ஈஸியாக இருக்கா, முடிஞ்சு போச்சானே. நல்லா அழுதுட்டு வீட்டில் வந்து தேம்பி அழுதுருப்பான், அம்மா நினச்சி அழுதுப்பான், ஏதோ நினச்சிப்பான். அழுதுன்னு நினச்சா கூட அவங்க அப்பா அம்மாவை நினச்சி அழுதுட்டு போயிடலாம். நடிப்புன்னு ஒன்று போயிருந்தது. நகைச்சுவைங்கிறது தனியான ஒரு ஏரியாவாக இருக்குன்னு அதை வந்து ரொம்ப உடம்போடு சேரணும். அது ஆண்டவனில் எங்கள் அப்பா என் தாய் அப்பனுக்கு அந்த ஜீன் இருந்திருக்கு. எங்கள் அப்பா பெரிய நகைச்சுவை பண்ணேன். ஆமாம், அவர் அந்த பிளட் கொஞ்சம் இருந்தனால எனக்கு என்ன போச்சுன்னா அவரே வரணும்னு இருந்திருக்கார் அப்போ அந்த காலத்தில். ஆமாம், அப்போ எங்கள் கல்யாணத்துக்கு முன்னால் சொன்னார் அவங்க பாட்டிகிட்ட, எனக்கெல்லாம் சினிமா நடிக்கணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு. அவர் 10 வயசாக இருக்கும்போது பேசினாரா எங்கள் அப்பா. என்னோட படத்தை வந்து நான் வந்து ஒரு என்டர்டெய்னர் தான் நான் வகைப்படுத்துவேன். இட்ஸ் நாட் ஒரு காமெடி மூவின்னு அதை சொல்லி, தட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் மூவி. அதில் எல்லாமே இருக்கும். ஹியூமருங்கிறது பேச இன்டெக்ரல் பார்ட் இந்த மூவின்னு தான் நான் சொல்லுவேன்.